நான் சொல்லக்கூடிய இந்த 3 ட்ரிக்கை உங்களுடைய யூடியூப் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 12 மணி நேரத்தில் 10,000 வியூஸ் வரும். அதை எப்படின்றத இப்போ நான் ப்ரூஃபோட ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்க. இது எல்லாமே என்னுடைய கிளைண்ட் சேனலில் 12 மணி நேரத்தில் வியூஸ் போயிருக்கு. நீங்கள் நல்லா பார்க்கலாம், ஒருத்தவங்களுக்கு 30,000 வியூஸ் போயிருக்கு 24 மணி நேரத்தில். அப்போ 12 மணி நேரத்தில் 15,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. இப்போது லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போன சில ஸ்க்ரீன்ஷாட்டை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போது இந்த 3 ட்ரிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டெட் சேனல் வச்சுருக்கீங்க, எதை போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது, நான் நல்லா தான் போடுறேன் ஆனாலும் வியூஸ் தரல அப்படின்னா, இந்த 3 ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ராஜவித்யாலயா சேனல் எந்த மாதிரி ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் யூடியூப் டிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்களே ஒழிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து அந்த வேலை பிடிக்காது, இல்லை தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த தொழில் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காக இருப்பாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து யூடியூப் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக. சில பேருக்கு வந்து இன்கம் பத்தாது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக வீடியோ போடுறாங்க, அவங்களுக்குலாம் வியூஸ் போகுது, டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க, பாட்டு பாடி வீடியோ போடுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசி வீடியோ போடுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தெரியும், அது நிறைய பேருக்கு போகணும், நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றணும், அப்படியே நம்ம வாழ்க்கையும் மாறணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நான் வந்து கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அவங்களுடைய லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. www.rajavidyalaya.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க, போய் பாருங்கள் எவ்வளோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிருக்காங்க, அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கோச்சிங் வாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், ஆல்ரெடி பல வருடங்களாக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இன்னமும் வந்து இந்த வீணாக போன யூடியூப் டிப்ஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 3 ட்ரிக்கை, அதாவது ஆத்தென்டிசிட்டியோட, அதாவது என்னுடைய கிளைண்ட் சேனலில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கியூரியாசிட்டி டோர் மெத்தட். இப்போ நிறைய பேர் யூடியூப் வீடியோ போடுறீங்க, அதாவது உங்களுக்கு பிடிச்சதை போடுறீங்க. நீங்கள் யாரோ உங்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க. இது ஒருத்தவர் என்னுடைய கன்சல்டிங் வந்திருந்தார், அவர் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி எழுதியிருந்தார். எனக்கு வந்து அது புரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், இது என்னங்க பஞ்ச் டைலாக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. விளக்கம் சொல்கிற அளவுக்கு தான் அந்த டைட்டில் வந்து இருக்குது. விளக்கம் சொல்லாமையே புரியணும். அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த வீடியோ பார்க்குறாங்க, ஒரு 2-3 செகண்ட் என்னடா இது, இந்த வீடியோவை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அப்படி இருக்கணும் உங்களுடைய டைட்டில், தம்ப்நெயில். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சின்ன ப்ராப்ளத்தை உண்டாக்கிடணுங்க, ஒரு மினி ப்ராப்ளம். அப்போ ஹியூமன் மைண்ட், இது வந்து சைக்கலாஜிக்கலாக நான் சொல்கிறேன், நீங்கள் அல்காரிதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஹியூமன் மைண்ட் வந்து மாறவே மாறாது. நீங்கள் வந்து ஒரு விடை தெரியாத மாதிரி ஒரு டைட்டிலை நீங்கள் போட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்க மனசு வந்து துடிக்கும். எப்படி வந்து இந்த சீரியலுக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்கன்னா, அவங்க லைஃப்பில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதுனால தான். அந்த ஓப்பன் லூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கியூரியாசிட்டி மெத்தடுன்னு சொல்கிறேன். அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புல் அலாங் மெத்தட். இப்போ நிறைய பேர் உங்களுடைய வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்காக சீப் டாக்டிக்ஸ் வந்து பயன்படுத்துகிறீங்க. கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது, ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிளைம் கொடுத்துருப்பீங்க, போல்டு கிளைம் கொடுத்துருப்பீங்க, டைட்டிலாக இருக்கட்டும், தம்ப்நெயிலாக இருக்கட்டும். சில பேர் வந்து ரொம்ப நீடியாக பார்த்துருங்க, ப்ளீஸ் வாட்ச், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் பண்ணுங்கன்னா என்னன்னு எனக்கு வந்து புரியவே இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. இப்போ ஒருத்தவங்க உங்களை லவ் பண்ணணும், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை வந்து லவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லவ் பண்ணுன்னு லவ் டார்ச்சர் பண்ணுவீங்களா, பிளாக்மெயில் பண்ணுவீங்களா, இல்லை அவங்களுக்கா பிடிக்கணும்னு நினைப்பீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் இதை தள்ளி விட்டுறாதீங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ, இதை நீங்கள் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீடி இஸ் க்ரீப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ரொம்ப கெஞ்சும் போது உங்களை சீப்பாக தான் நினைப்பாங்க, உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லாதீங்க, இம்பார்ட்டன்ட்னு காட்டுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எப்படி நான் டைட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், 3 ட்ரிக்கு யூஸ் பண்ணால் உங்களுடைய வீடியோவில் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இது இம்பார்ட்டன்றதை நான் உங்களுக்கு கடத்துறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரிக்கை நான் தெரிஞ்சே ஆகணும், இந்த 3 ட்ரிக்கை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லுங்கள், இம்பார்ட்டன்ட் ஃபார் யூடியூபர்ஸ் அப்படின்னு போட்டால் பார்த்துருவாங்களா? அடுத்த ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து ஒரு மேக்னெட் மாதிரி
சப்ஸ்கிரைபர்ஸை அட்ராக்ட் பண்ணணுங்க. அது என்னங்க மேக்னெட்டுக்கும் யூடியூப்க்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறோங்க. அதில் வந்து சில வீடியோ வந்து வியூஸ் போகும், சில வீடியோ வியூஸ் போகாமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், என்னங்க சில இதெல்லாம் வியூஸ் போகலன்றீங்க, அப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். எல்லா பாலையுமே வந்து 6 அடிக்க முடியாது இல்லையா? ஆனானப்பட்ட மணிரத்னம், கமலஹாசன் இணைஞ்சே 2 பேரும் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்க இணைஞ்சே தக் லைஃப்ன்ற ஒரு மோசமான படம் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தான் சில சமயம் வந்து ஃப்ளாப் ஆகும். ஆனால் ஒரு வீடியோ வந்து நல்லா வியூஸ் போயிருந்துச்சு, ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1% 2% தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணோம். இது மாதிரி நீங்களும் உங்களுடைய யூடியூப் ஜேர்னியில் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. நிறைய வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம்? உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்ன்றது இல்லை, நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகலை. இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பிகினர், ப்ரோ லெவல், எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு கேம் இருந்தால் கூட அதில் ஒரு 4 லெவல் இருக்கு இல்லையா? அது மாதிரி இன்னும் நீங்கள் ஆழமாக படிக்கலை, நீங்கள் வந்து நுனிப்புள் மேய்ஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு 4 க்ரைட்டீரியா நான் சொல்கிறேன். ஏன் வந்து வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணால் அது வந்து ஒரு யூடியூப்க்கு ஒரு சிக்னலுங்க. அந்த வீடியோவில் வந்து வேல்யூ இல்லை. அதாவது நீங்கள் ChatGPT மாதிரி ஒப்பிச்சிருக்கீங்க. ChatGPTயில் ஒரு சோல் இல்லாமல் ஒரு கண்டென்ட் கொடுக்கும் இல்லையா? அதை நீங்கள் வந்து ஒப்பிச்சிருக்கீங்க. ஆனால் பார்க்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் கிடையாதுல்ல, ஹியூமன் தானே பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து இவர் பேசுகிறதா நல்லா இருக்குது, ஆனால் பழைய விஷயமா இருக்குது, இவர் சொல்கிறதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் பயன் தருமா அப்படின்ற மாதிரி அதில் வேல்யூ இல்லை. அடுத்து என்னன்னா ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லை. 99.99% இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நடிக்கிறீங்க, கேமரா முன்னாடி நடிக்கிறீங்க, எல்லாருமே நல்ல வேஷம் போடுறீங்க. அப்போ யார் தான் இந்த உலகத்தில் கெட்டவங்க, யார் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. கேமரா முன்னாடி வந்துட்டா ஓவராக நடிக்கிறது, இல்லை கேமரா இல்லாமல் ஒரு ஃபேஸ் இல்லாமல் ஒரு நேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உட்காந்து பேட் கமெண்ட்டை திட்டுறது, சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆங்கர் மாதிரி நீங்கள் பேசுகிறதுலே ஃபுல் ஸ்கிரிப்டும் ஒரு பக்காவாக இருக்குது, ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லை. இதெல்லாம் சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பொலைட்டாகவே உங்கள் கண்டென்ட் இருக்குது. அதனாலையும் உங்களை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஒரு காரணம் என்னென்னா உங்களுடைய வீடியோ குவாலிட்டியாக இல்லைங்க. இப்போ காலம் வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க, அங்கே போனால் ஒரு ஏசி இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க. அதாவது படம் பார்க்க தான் போகிறீங்க, சரிங்களா? ஆனால் அங்கே ஏசி இருக்கணும், அது நீங்கள் உட்காந்துருக்கிற சேர் வந்து சோஃபா மாதிரி இருக்கணும், நல்ல சவுண்ட் இருக்கணும், படத்தை வந்து டைமுக்கு போடணும், இவ்வளோ எதிர்பார்க்குறீங்கள. அதே மாதிரி இப்போ வந்து ஏஐ வந்ததுனால நல்ல எடிட்டிங் இருக்கணும், நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து யூடியூப் தானே, இதுக்கு எதுக்கு காசு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப ஒரு பேட் ஐடியா. இப்போ நான் ஒரு 10,000க்கு மைக் வாங்குங்க அப்படின்னா அதை வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 500 ரூபாய்க்கு மைக் வாங்கி நான் அதை 50 ரூபா மாற்றுவேன் தான் இருக்கிறீங்க. 10,000 ரூபாய்க்கு மைக் வாங்கி யூஸ் பண்ணுறவனுடைய குவாலிட்டி வந்து அங்கே எலிவேட் ஆயிரும். இப்போ உங்களுடைய மைக்கு சில நேரம் குறைன்னு கேட்கலாம், இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணாமல் இருக்கலாம். இது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே வீடியோவில் நீங்கள் சேஞ்ச் ஆகுங்கன்னு சொல்லலை, ஒரு வீடியோலையும் நீங்கள் வந்து 1% இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறேன், இதில் நான் வந்து மைக்கை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், ஹூக்கை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், அப்படி நீங்கள் வந்து பண்ணணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிலிட்டி இல்லைங்க உங்ககிட்ட. ரிலேட்டபிலிட்டினா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இங்கே பெரியவர்கள் இருக்கிறார்கள், சிறியவர்கள் இருக்கிறார்கள், தாய்மார்களே தந்தைமார்களே, தாய்மார்களே தான் சொல்கிறீங்களே ஒழிய என்கிட்ட அட்ரஸ் பண்ணலையே. நீங்கள் பேசுகிறது லேட்டபிளாக இல்லையே. தாய்மார்களே தந்தைமார்களே யாரையோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட்லேயும் ஒர்க் பண்ணணுங்க. இங்கே வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கிரிப்டுங்க. அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 3 ட்ரிக்கை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை, என்னுடைய கிளைண்ட் சேனல் போய் பாருங்கள், என்னுடைய வெப்சைட் போங்க, என்னுடைய கிளைண்ட் சேனல் போய் பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். அதை எடுத்து நீங்கள் 50% பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய சேனல் க்ரோத்து செம்மையாக இருக்கும். இப்போ உங்களால் வந்து எனக்கு வந்து யாராவது ஒரு மென்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னுடைய லைஃப் வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்னுடைய கோல்ஸை பற்றி என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது, என்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாது. ஒரு மென்டர் இருந்து எனக்கு கைட் பண்ணால் நல்லாயிருக்கும், என்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னா என்னுடைய வெப்சைட் போங்க, போயிட்டு என்னுடைய கோச்சிங்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதிலே இருக்குது, நாங்கள் வந்து நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்பலை, என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட் கமெண்ட்லேயே லிங்க் இருக்குது, உங்களை நான் புஷ் பண்ணலை, உங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் வரலாம்.